என் காதலனும் அவன் நண்பர்களும் அவனுடைய பிறந்த நாளை என்னை அப்படியே பிரதிபலிக்கும் ஒரு பிஞட்டா பொம்மையை மிதித்து நொறுக்கிக் கொண்டார்கள். எனக்கு 20 வயது. நாங்கள் இருவரும் கிட்டத்தட்ட 2 வருடங்களாக காதலித்து வருகிறோம். பிறந்தநாள் விருந்து முடிந்து நான் வீட்டிற்கு வந்தபோது எங்கள் பொதுவான நண்பரின் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை பார்த்தேன். அந்த வீடியோவில் மேட்டும் அவனுடைய நண்பர்களும் ஒரு பிஞட்டா பொம்மையை மிகக் கொடூரமாக அடித்து நொறுக்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த பொம்மைக்கு என்னுடைய தலைமுடி நிறம், சரும நிறம், ஏன் என் மூக்குத்துளை, ஆபரணம், செப்டும் பிர்சிங் கூட இருந்தது. நான் அவனிடம் இதைப் பற்றி கேட்டபோது அவன் மிக மோசமாக பொய் சொன்னான். தனக்கு எந்த விருந்தும் நடக்கவில்லை என்று முதலில் கூறினான். பிறகு அது ஏதோ ஒரு சாதாரண பொம்மை என்று சொன்னான். கடைசியாக அது அவர்களின் குழுவின் பாரம்பரியம் என்றும் அதைத் தடுத்தால் அவன் குழுவிலிருந்து நீக்கப்படுவான் என்றும் கூறினான். மற்ற பெண்கள் அங்கு இருந்தும் எனக்கு ஏன் அழைப்பு வரவில்லை என்ற கேள்விக்கு அவன் பதில் சொல்லவே இல்லை. முதிர்ச்சியற்ற அவன் குணத்தால் நான் அவனை பிரிந்துவிட்டேன். அப்போதுதான் அவனுடைய உண்மையான முகம் வெளிப்பட்டது. பிரிந்ததற்காக பழிவாங்க நினைத்த அவன் அந்த பிஞட்டா வீடியோவை பதிவிட்ட அதே பெண்ணுடன் முத்தமிடும் வீடியோவை எனக்கு அனுப்பினான். அவன் மரியாதையற்றவனாக மட்டும் இருக்கவில்லை, ஆரம்பத்திலிருந்தே என்னை ஏமாற்றி வேறொரு பெண்ணுடன் இருந்திருக்கிறான். நான் அவனை பிளாக் செய்துவிட்டேன். இந்த அரக்கனுடன் நான் வாழத் தொடங்கவில்லை என்பதே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய நிம்மதி.